मिलेगी ऑल टाइम मस्ती और मजे ओनली विद सोनी ये। करो सब्सक्राइब, कमेंट एंड लाइक। ஓகே, கங்க்ராச்சுலேஷன்ஸ். உங்க அப்பா 5 ஸ்டார் ஹோட்டல் திறந்திருக்காரு, அதுக்கு வாழ்த்துக்கள். ஆனா எனக்கு எந்த 5 ஸ்டார் ஹோட்டலையும் லஞ்ச் சாப்பிட விருப்பமே இல்ல. இவ்ளோ பணம் செலவு பண்ணி இப்படி அவமானம் பண்றத இதான் முதல் முறையா நான் பாக்குறேன். என்ன புரிஞ்சுதா? உனக்கு என்ன இத பத்தி அவ்வளவு காமெடியா இருக்கா? உன் இஷ்டத்துக்கு ஈன்னு சிரிச்சுக்கிட்டே இருக்க. உனக்கு வேலை வெட்டி எதுவும் இல்லையா? வேலை தானே, நிறைய வேலை இருக்கு. கார்டனை கிளீன் பண்ணணும், கடைக்கு போய் மல்லிகை சாமான் வாங்கணும், சர்வீஸ் சென்டர்ல இருந்து காரை கொண்டு வரணும். டாங்கி கொஞ்சம் அமைதியா இரு. மத்தவங்கள பார்த்து சிரிக்கிறதே வேலையா போச்சு. அதுவும் அவங்க என்ன பார்த்து சிரிக்கிறாங்க. நான் 5 ஸ்டார்ல லஞ்ச பத்தி பேசிக்கிட்டு இருந்தேன். ஆனா இவங்களுக்கு ஒரு விஷயம் தெரியாது, 5 ஸ்டார் ஹோட்டல்ல எத்தனை ஸ்டார் இருக்குன்னு. அதால பேசிக்கிட்டு இருக்கல. நீ இப்ப எதுக்காக நடுவுல பேசிக்கிட்டு இருக்கா? கிட்டி, குப்பைய சிட்டியை விட்டு வெளியில கொண்டு போய் போடணும். நான் டிக்கெட் வாங்கிட்டு வந்துட்டேன், நாம சர்க்கஸ் பார்க்க போகணும். கைத்தட்டல். ஆனா குப்பைய எதுக்காக சிட்டியை விட்டு தூரமா வீசணும்? அதான் குப்பை லாரி இருக்கே. இங்க பாரு நண்பா, முதல் லைனை இக்னோர் பண்ணிடு. சர்க்கஸ்க்கு போகணும்னு சொன்னா ரெண்டாவது லைனை பாரு. ஆனா ஜோக்கர் சிலர் என்ன சுத்தி தானே இருக்காங்க. சர்க்கஸ்ல அப்படி என்ன இருக்க போகுது? அச்சச்சோ, ஆமா இந்த கிட்டிக்கு என்னமா ஆச்சு? எலிவேட்டர் ரிப்பேர் ஆகி சிடி ஆயிக்கிட்டு இருக்கு. கொஞ்ச நாளாவே கிட்டி சிடு சிடுன்னு ஆயிட்டு இருக்கு. நாங்க கிட்டிக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டோம், ஆனா நீங்க கவிதை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அவளுக்கு சினிமால நடிக்க வாய்ப்பு கிடைக்கல இல்லையா, அதனால கொஞ்சம் அப்செட்டாவே இருக்கா. அப்ப கிட்டிக்கு இதுக்கான வைத்தியத்தை நாங்க பாக்குறோம். நாம எப்படி பாக்குறது? வைத்தியம் டாக்டர் பாலு தானே பாப்பாரு. இவனை வாய மூட சொல்லுங்க. இவன் ஒரு ஒஸ்டான ஸ்பீட் பிரேக்கர். இவன் மூளை இருக்கிற வழியிலேயே வந்து மூளையோட ஸ்பீடையே குறைப்பான். ஆமா, என்ன புரிச்சுதா? வாங்க உள்ள போய் ஏதாவது ஐடியா யோசிப்போம். சரி வாங்க. இல்ல நீங்க இருங்க, பரவாயில்ல. அணி ஒருத்தனே போதும். அணியோட சேர்ந்து உங்க கவிதைகளையும் கண்டிப்பா எங்க மூளையால தாங்கவே முடியாது. சிங்கம் எலிய பார்த்து பயப்படுறதா? இவங்க என்ன பாராட்டுறாங்களா இல்லனா கிண்டல் பண்றாங்களா? அனி, துணி துவைக்கிற பிரஷ் எதுக்காக சோஃபால கொண்டு வந்து வச்ச? நீ தானப்பா சொன்ன புது பிரஷ் வாங்கிட்டு வந்திருக்கேன், ஞாபகமா எடுக்கிற இடத்துல கொண்டு போய் வை. என்ன இந்த ஹனியோட டிராமா முடியவே மாட்டேங்குதே. இவனை விடுங்கப்பா, கிட்டியோட மூட நம்ம சரி பண்ணி ஆகணும். அது சரி, கிட்டிக்கு எது ரொம்ப பிடிக்கும்? சோம்பாப்படி. சோன்பப்படினா எனக்கும் ரொம்ப பிடிக்கும். சரி வாங்க போய் செய்யலாம். அட போங்கப்பா, சாப்பிடுற விஷயம் இல்ல. கிட்டியோட மூட சரி பண்ண அவளுக்கு பிடிச்ச விஷயம் எதையாவது சொல்லுங்க. யோசிங்க யோசிங்க, நம்ம கிட்டியோட மூட சரி பண்ணுவோம். அப்புறம் அவ சந்தோஷப்படுவா, அப்புறம் ஹக் பண்ணுவா, அப்புறம் அவ என்ன வீட்டுக்கு வர சொல்லுவா. அதுக்கப்புறம் பாதி தான் தெரிஞ்சிச்சு, பூ நடுவுல வந்துருச்சு. அப்புறம் என்ன ஆச்சு? பெருசு, நீ கிட்டிய சந்தோஷப்படுத்துறதுல கவனம் செலுத்து, மத்தத நான் பாத்துக்கிறேன். நீங்க ரெண்டு பேரும் உங்க நடிப்பு நாடகத்தை கொஞ்சம் நிறுத்துறீங்களா? நாடகம், நடிப்பு, நாடகம், நடிப்பு, நாடகம், நடிப்பு. அட எங்கப்பா, என்ன ஐடியா கொடுத்திருக்க பாப்பாட்? நாடகம், நாடகம் கிட்டிக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம அவளுக்காக ஒரு காமெடி நாடகம் போடுவோம். அத பார்த்து அவ குஷி ஆயிடுவா. சரி வாங்க, நம்ம ஏற்பாடு பண்ணுவோம். ஏ கிட்டி, வெளியில வா. முடியாது. அணிலுங்க பாதி பழத்தை சாப்பிட்டுருச்சுங்க. வந்து பாரு, உன்னை யாரு பார்க்க வந்திருக்காங்கன்னு. கைத்தட்டல்ஸ். ஓ, கொஞ்ச நேரம் நிம்மதியா அப்செட்டா இருக்க கூட விட மாட்டேங்கிறாங்க.
இங்க பாரு சோனா, அதாவது சந்தோஷம் ராதை கிட்ட இருந்து பறிக்க முடியாத. ராதை எதுக்கு நானே செய்றேன். என்னோட பேரு அந்த சந்தோஷம் எனக்கு வேணும். யாருப்பா நீ? உறவுன்னு பார்க்க போனா நான் உனக்கு சித்தப்பா. என் பேரு ஜிக்னேஷா. டாகி எப்படி எனக்கு சித்தப்பாவா ஆக முடியும்? அன்பா சொல்றேன் போயிடு, இல்லனா ஒரு அறை கொடுத்து போக வச்சிருவேன், புரிஞ்சுக்கோ. பிளாமிங்கோ மகிழ்ச்சி. என்னோட கேரக்டர் ஒரு டைரக்டர். ஹோலி எப்ப ஹோலி ஹோலி இன்னும் டைம் இருக்கு பாபா, அப்புறமா வா பாபா. ஆமாப்பா, நான் தான்ப்பா பாபா. இத பாரு 50 எடை. அந்த சந்தோஷத்தை எனக்கு கொடு. ஏ பாபா. கிரைம் மாஸ்டர் லோகோ வந்து எல்லாரோட சந்தோஷத்தையும் பறிச்சிட்டு போயிடுவேன். ஹே லோகோ, போயிடு, இல்லனா செவுத்துல ஒன்ன ஒட்டி வச்சிருவேன். இந்த சந்தோஷம் எனக்கு என்ன தோணுதோ அத நான் செய்வேன். அவளோட பேரு உன் கண்ணை நோண்டி நான் கோலி விளையாடுவேன். இவனோட சந்தோஷத்தை பறிங்க. ஆமாப்பா, எனக்கு கொடுப்பா அந்த சந்தோஷத்தை. ஆமாப்பா, எனக்கு கொடுத்துடுப்பா. இதோ பாரு 50 எடை. அட, எதுக்காக 50 எடை போடணும்? போடுறதான் போடுறேன், 100 போட்டுக்கோ. எத்தனை ஆளுங்க கிட்ட? சீக்கிரமா என்ன டப்பர் சேங், உன்னோட பொருள் இப்போ இங்க இல்ல. சித்தப்பா சித்தி இல்ல அத்தை. இதுக்கப்புறம் சொல்லாத பிளேமிங்கோ சந்தோஷப்படலன்னு. கை தட்டல்ஸ். வளர்ந்தவனுங்களா, முதல்ல துப்பாக்கி எடுங்க. இந்த பிளமிங்கோக்கு கூறி வைங்க. ஒரு வெள்ளம் கவிதை சொல்றான்ப்பா. அதை இப்படி சும்மாவே குறி வைக்க முடியும்? உறவுல என்னமோ நான் இவனுக்கும் சித்தப்பாதான். என் பேரு ஜிக்னேஷா. ஏப்பா சித்தப்பா சௌத்ரி, நீங்க என்ன எல்லாருக்கும் சித்தப்பாவா? ஒரு வார்த்தை சொல்லு, இப்ப எடுக்கிற என் குதிரைய. குதிரைய ஓட்டுவா தப்பர் சிங். உன் கால் நடக்கிற வரைக்கும் நீயும் கண்டிப்பா நடந்தே தான் தீர்வ. நடந்தாதான் சந்தோஷத்தை பறிக்க முடியும். சந்தோஷம், அதை என் கிட்ட கொடுத்துரு, இல்ல நான் உன் தலைமுடியில பாதிய பிடுங்கிடுவேன். சிறுசு, எனக்கு மட்டும் ஏதாவது ஒரு ஆச்சு. இந்த டாங்கியோட பாதி பொம்மைகள் எல்லாம் உன்னோடதுதான். நீ பேசுறது கொஞ்சம் கூட சரியில்லை. உண்மையான வில்லை இங்கதான் இருக்கான். உன் சந்தோஷத்தை கொடுத்துரு கொடுத்துரு. பிளேமிங்கோ மகிழ்ச்சி. பாலு பொங்குனா பொங்க விடுங்கப்பா. இந்த பிளேமிங்கோவை கொஞ்ச நேரமாவது சந்தோஷமா விடுங்கப்பா. சந்தோஷத்தை ஒழுங்கா கொடுத்துறாதே. இவன் அங்க இருந்தா இவனை அடிமையாக்கி அப்படியே ஒழுங்கா உட்கார வச்சிருவான். குதிரை ரகு கிட்ட இருக்கு, அவனை போய் உட்கார வை. அட, இந்த குதிரைக்கு பயம். பயப்படுங்க. ஏன் பயப்பட மாட்டேங்கிறீங்க? ஏமா, இவனை பயமுறுத்து. நான் சிங்கத்துக்கே பயப்பட மாட்டேன். இந்த குதிரைக்கு நான் ஏன் பயப்பட போறேன்? சந்தோஷத்தை இங்க கொடு. என் ஹேர் ஸ்டைலையே நீ கெடுத்துட்டியா?
போத நிறுத்துங்க, என் வயிறெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிடுச்சு. கிட்டி சந்தோஷமாயிட்டா. என்னோட ஐடியா வேலை செஞ்சிருச்சு. நீங்களாம் இவ்வளவு மோசமான ஆக்டரா இருக்கீங்க, ஆனா மிமிக்ரி ரொம்ப நல்லாவே பண்ணீங்க. எதை யாருமே கொடுக்க மாட்டாங்களோ அதுதான் சந்தா. கிட்டி சொன்னதுதான் சரி. ஆக்டர் நாம எல்லாருமே ரொம்ப ரொம்ப மோசம். ஆனா என் நண்பர்கள் எல்லாரும் ரொம்ப நல்லவங்க. என்ன சந்தோஷப்படுத்த எவ்வளவு ஃபன் பண்ணீங்க. சரி விடுங்க, சந்தோஷம் சரியான இடத்துக்கு வந்து சேர்ந்துருச்சு. சிறுசு, ஆக்டர் நாமெல்லாம் ரொம்ப மோசமா இருக்கலாம், ஆனா காமெடி நல்லா தானப்பா பண்றோம். அப்புறம் மிமிக்ரியும் தான். இல்ல, நாம காமெடி பண்றது கிடையாது. ஆனா நாம பண்றது எல்லாமே காமெடியா ஆயிடுது. என்ன புரிச்சுதா?